This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. இப்ப நாதிங்க பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் கூட்டுறவு வரலாறு மற்றும் கொள்கைகளை பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக கூட்டுறவு என்பது ஒரு வகையான வியாபாரம். அதே சமயத்தில் மற்ற அமைப்புகளில் உள்ள கூட்டுறவுகளையே நீக்கி செயல்படுகிறது என்று கூறியவர் C.R. பே. அடுத்தது கூட்டுறவு மக்கள் தாங்களாகவே முன் வந்து தங்கள் பொருளாதார நிலையை உயர்த்துவது ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு என்று கூறியவர் யாருன்னா V.L. மேத்தா. கூட்டுறவு என்ற அமைப்பு மக்கள் தாமாகவே மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்தி கொள்வர் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னா திரு H. கால்வர்ட். தற்போது மொத்தம் கூட்டுறவு தத்துவங்கள் அல்லது கோட்பாடுகள் கொள்கைகள் மொத்தம் எத்தனைன்னா 7. இதுதான் அதோட ஆர்டர் வைஸ். இது கரெக்டாக ஆர்டர் வைஸாக ஞாபகம் வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினராகுதல். ரெண்டாவது ஜனநாயக முறைகள் நிர்வாகம். மூணாவது உறுப்பினர் பொருளாதார முன்னேற்றத்தின் பங்கு. நாலாவது சுயேட்சையும் சுதந்திரமும். அஞ்சாவது கூட்டுறவு கல்வியும் பயிற்சியும். ஆறாவது கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு. ஏழாவது சமுதாய நலனின் அக்கறை. தற்போது உள்ள கூட்டுறவு கொள்கை எந்த ஆண்டு யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா 1995 இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ், அதாவது ICA சர்வதேச கூட்டுறவு இணையம். அடுத்து இந்தியாவில் எத்தனை கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன 3.53 லட்சத்திற்கு மேல். இந்தியாவில் கூட்டுறவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்னா 17.51 கோடி பேர். இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1991. இந்திய புதிய பொருளாதார கொள்கையின் மற்றொரு பெயர் லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், அதாவது LPGன்னு சொல்லுவாங்க. தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்கப்பட்டதல், உலகமயமாக்கப்பட்டதல். சுதந்திரத்திற்கு முன்பு நில சீர்திருத்த கடன் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1883. அது ஒரு நீண்ட கால கடன். சுதந்திரத்துக்கு முன் விவசாயிகள் கடன் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1884. அது ஒரு குறுகிய கால கடன். எந்த மாகாண அரசு சர்பிட்ட நிக்கல்சனை ஐரோப்பியருக்கு அனுப்பியதுன்னா சென்னை மாகாணம். எந்த ஆண்டுனா 1892. சர்பிட்ட நிக்கல்சன் தனது அறிக்கையை எந்த ஆண்டு சமர்ப்பித்தார்னா 1895 மற்றும் 1897. அடுத்ததாக சர்பிட்ட நிக்கல்சன் எந்த மாதிரியான சங்கங்களை இந்தியாவில் தோற்றுவிக்க பரிந்துரை செய்தார்னா ரேபிசன், சூல்ஸ் மாதிரியான சங்கங்களை இது பண்ணார். அந்த சங்கங்கள் எந்த நாட்டில் காணப்பட்டதுன்னா ஜெர்மனி. ரேபிசன் சங்கங்களின் ஜெர்மனிக்கு எங்கு துவங்கப்பட்டதுன்னா கிராமங்களில். சூல் சங்கங்கள் எந்த பகுதியில் துவங்கப்பட்டதுன்னா நகர சங்கங்கள். சென்னை மாகாண அரசு சர்பிட்ட நிக்கல்சன் அறிக்கையை மத்திய அரசுக்கு எந்த ஆண்டு அனுப்பியதுன்னா 1900. எட்வர்ட் லா குழுவின் உறுப்பினர்கள் யாருன்னா சர்பிட்ட நிக்கல்சன் மற்றும் டுபர்னே. அடுத்தது 1904 ஆண்டு சட்டத்தின்படி குறைந்தது எத்தனை நபர்கள் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கலாம்னா 10 நபர் இருக்கணும். இது 1904. 1983 சட்டத்தின்படி ஒரு சங்கத்தில் 25 நபர்கள் இருக்கணும். சரிங்களா? 1904 ஆண்டு சட்டத்தின் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் விவசாயிகளாக இருந்தால் கிராம சங்கங்கள்லாம் 5/4 பங்கு உறுப்பினர்கள். 1904 ஆண்டு சட்டத்தின் எத்தனை உறுப்பினர்கள் விவசாயிகள் இல்லாதவராக இருந்தால் அது நகர சங்கங்கள்லாம் 5/4 சங்கத்திட்டம். 1904 ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் கிராம சங்கங்கள் எந்த பொறுப்பின் கீழ் வரையறுக்கப்பட்டதுன்னா வரையறுக்கப்படாத பொறுப்பு. 1904 ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் நகர சங்கங்கள் வரையறுக்கப்பட்ட பொறுப்புகளில் இருந்துச்சு.
எந்த ஆண்டு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத சங்கங்கள் கூட்டுறவு என்ற வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது முதல் தடை செய்துவிட்டதுன்னா 1912. அடுத்ததாக 1912ஆம் ஆண்டு சட்டத்தின் சங்கங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன வரையறுக்கப்பட்ட சங்கங்கள், வரையறுக்கப்படாத சங்கங்கள். எந்த ஆண்டு சட்டத்தின் மூலம் கடன் பாக்கியை வசூலிக்க கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதுன்னா அதுவும் 1912. கூட்டுறவு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய சர் எட்வர்ட் மெக்லகன் தலைமையில் 1914ஆம் ஆண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அக்குழுவின் பரிந்துரை 1915 அறிக்கையில் சமர்ப்பித்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் சர் எட்வர்ட் லாவோட பரிந்துரைகள் பற்றி பார்க்கலாம். நன்றி.